நேற்று வந்துட்டு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் வந்துட்டு தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டம் வந்து டெல்லியில் வந்து நடந்துச்சு சார். அப்போ வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது வந்து பிடிக்காமதே நீங்கள் எப்படி என்னைய மீறி எப்படி நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்ற அந்த கோவத்தில் தான் போய் புறக்கணிச்சிட்டாரோ சார். அப்படி தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுற்றுறாங்க. இந்த வாரம் கைஸ் இருக்காங்கல்ல, அப்படி தான் சொல்லிட்டு சுற்றுறாங்க. பார்த்தல கெத்த ஒரு ஏடிஎம்கே வேண்டான்னு சொல்கிறாரு, அதை மீறி கூட்டணி வச்சா என்ன அர்த்தம்? ஹோம் மினிஸ்டராக இருந்தா அமித்ஷா இருந்தா கெத்த புறக்கணிச்சார் பார்த்தியா? திரு அண்ணாமலை அவர்களோட அரசியலே இது போன்ற இந்த சமூக வலைத்தள அரசியல் தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லோரும் பார்த்தல்ல, தலையோட கெத்தை பார்த்தல்ல, தில்லுத்துறை பார்த்தல்ல என்று பேசிக்கொண்டு சுற்ற வேண்டும். நேற்று டெல்லியில் நடந்தது அரசியல் விவகாரங்களை விசாரிக்கும் கூட்டம் அல்ல. தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமனம் செய்வது தொடர்பானது. அதில் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் விவாதிக்கப்படாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் யாருடன் கூட்டணி, யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும், யாரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது, எப்படி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற யூகத்தை எல்லாம் அமித்ஷா, ஜேபி நட்டா போன்றவர்கள் எடுத்து முடித்து விட்டு அப்போ போய் இதை செய்ய, இவ்வளவு தான். ஏங்க என்னங்க ஒரு டிடி சேர்க்கலாமா வேணாமா, இப்படியெல்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அணிகளுக்கான நிர்வாகிகளை நியமனம் செய்யும்போது நயினார் நாகேந்திரன் அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்வார், திருமதி வானதி அவர்கள் அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்வார்கள். திரு அண்ணாமலை அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்யலாம் என்று முயற்சி செய்தால் அது நடக்கப் போவதும் இல்லை என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும். இப்போ இவர் ஒரு ஆள் 10 பேரை கொண்டு போய் உனக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துறையான்னு சொல்லி போய் டெல்லியில் போய் பேசி போஸ்டிங் வாங்க முடிஞ்சாலாவது போகிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு போஸ்டிங்கும் இவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இவரை நம்பி இவரோட அணி அண்ணாமலை டீம்னு சொல்லிட்டு இருந்தால் டெல்லியில் கண்டிப்பாக அவன் பேர் இருக்காது. ஓகேவா? அப்போ எதுக்கு டெல்லிக்கு போனோம்? இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தான்னா ஏதோ அண்ணாமலை கூட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு இருக்கும். இதை ஒரு நியூஸ் ஆக்குனா நல்லா இருக்கா? அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கவங்க புறக்கணிக்கிறியா நீ என் கூட்டத்தை அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னா என்ன ஆகிறது? அதற்காக அன்றைக்கி முக்கியமான முகூர்த்த நாள்னா நிறைய திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி போப்பான்னு என்ன சொல்ல போகிறாங்க? முக்கியமான முடிவு எதுவும் இருக்க போகிறது, சரிப்பா போப்பான்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சரி என்று அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நேற்று நீங்கள் அண்ணாமலையோட எக்ஸ் ஹேண்டில் போய் பாருங்கள். 6 திருமணத்தில் 6 திருமணத்தில் கலந்து 6 திருமண ஃபோட்டோவும் போட்டு போகிறதில்ல பாருங்கள். இந்த பக்கம் ஃபோட்டோவை போட்டு சார் பாருங்கள் சார் உண்மையிலே ஆமாப்பா 6 கல்யாணத்துக்கு போயிருக்காரு ஏன்னா அவங்க நினச்சிக்குவாங்க. இங்கே இருக்க அவரோட வார்ரூம் கைஸுக்கிட்ட சொன்னேன்னா பார்த்தல தலையோட கெத்தை அண்ணாமலை தான், அமித்ஷா சொன்னாலும் கேட்க மாட்டார்னு உருட்டிக்குது. இவ்வளோ தான். இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. சொல்கிறார்ல அண்ணா மாற்று திட்டம் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாங்கன்னா 2 நாள் அந்த ப்ரெஸ் மீட் பேசப்பட்டதா? டிஆர் பாலு தொடுத்த அவதூறு வழக்கு சைதாப்பேட்டைக்கு போகிறாரா? போய் அந்த கேஸை பற்றி பேசினா அதில் என்ன இருக்குது? அண்ணா கூட்டணி அமைச்சரவை தானா, நான் என் தலைவன் அமித்ஷா சொல்வது தான் நான் கேட்பேன். அது ஒரு 4 நாள் பேசுனாங்களா? இப்போ இன்றைக்கி நேற்று கூட்டத்துக்கு போகல, இன்றைக்கி வந்து தலையோட கெத்தை பற்றியான ஒரு 2 நாள் பேசிட்டு இருப்பாங்களா? இதுதான், இதில் தான் ஒரு சந்தோஷம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் முக்கியமான கூட்டம்லாம் எதுவும் இல்லை. கொடுங்க.